அவன் அன்புள்ளவன், அருளாளன், கருணை உள்ளவன். அவன் கருணை பார்வை லேசா உங்க மேல பட்டுச்சு வைங்களேன், இந்த உலகத்துல நீங்க உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. ஒரு பார்வை அல்லாஹ் பார்த்துட்டா வைங்க, உங்க இமேஜே வேறு, உங்க தரமே வேறு, வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் உயர்நிலை. அல்லாஹ்வுடைய ஒரு பார்வை வேணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இது ஒரு மகத்தான உலகம், இழந்து விடாதீர்கள் என்கிறேன். எந்த இழப்பின் மீதும் அல்லாஹ்வின் மீது வருத்தப்பட்டு விடாதீர்கள் என்கிறேன். அவன் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் உங்கள் நலனும் உங்கள் உயர்வுமே காரணம். நோயை கொடுத்தாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும், இழுக்கை கொடுத்தாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும், திடீரென்று மேல போன உங்களை கீழே போட்டாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும், வளர்ந்த நீங்கள் பொருளாதாரத்தில் தாழ்ந்தாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும். கண்ணுக்கு தெரியாது, ஏத்துக்கொண்டு பாருங்கள், அல்லாஹ் நாளை தூக்கி நிறுத்துவான். அவனுடைய பேர் அன்பு. அது என்ன கீழே போடுறதுல அவனுக்கு என்ன நோக்கம்? என்ன வீழ்த்துறதுல அவனுக்கு என்ன ஆசை? சோதனை அவனுடைய சொந்தம். ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், வாழ்வையும் மரணத்தையும் உங்களை சோதிக்கவே செய்தேன் என்கிறான் அல்லாஹ். என் ஹயாத்தும் சோதனை, என் மரணமும் சோதனை. ஆக பரிசுத்தமானவன் அல்லாஹ். சில காரணங்களை கொண்டு சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு காரணம்லாம் வேண்டியதில்லை, எதையும் அவன் நினைச்ச மாதிரி நடத்த முடியும். குர்ஆன்ல ஒத்த வரியில சொன்னான், ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் எதை நாடினாலும் செய்து முடிப்பான் என்கிறான். அவன் நாடியதை செய்து முடிக்கும் வல்ல மிகப்பெரிய வலிமை மிக்கவன்.